ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நமக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அகைன் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்துருச்சு. ஸோ இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 3.91% வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. ஒரு சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஸோ சார்ட்லயுமே இன்னைக்கு நல்ல ஒரு மூவ் இருந்தது. So நம்மளோட செகண்ட் டார்கெட்டான இந்த 654 அப்படின்ற பிரைஸை வந்து நமக்கு இன்னைக்கு ஹிட் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் ஹிட்டு. ஸோ அகைன் நமக்கு இப்போ செகண்ட் டார்கெட்டும் ஹிட்டு. ஸோ இப்போதைக்கு நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிற இமிடியட் டார்கெட் வந்து 688 அப்படின்ற பிரைஸ் தான். ஸோ சூப்பரான ஒரு அனாலிசிஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு 2 டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ எத்தனை பேர் வந்து நீங்க இதுல ப்ராஃபிட் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல்ல பார்த்துட்டு ஸோ புதுசாக இருக்கிற வியூவர்ஸ் இந்த அனாலிசிஸ்லாம் எப்போ பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். தாராளமா செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் லைன்ல இன்னைக்கு ட்ரேட் ஆகியிருக்கு. கேண்டில்ஸ் அண்ட் வால்யூமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் லைனை தான் குறிக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இன்க்ரீசிங் வால்யூம், நல்ல ஒரு இன்க்ரீசிங் புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல தாராளமா இந்த 688 அப்படின்ற பிரைஸை நம்ம டார்கெட்டை வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தாராளமா ஹோல்ட் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு மூவ். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி லைஃப். அதுவுமே 3 பாயிண்ட் சம்திங் பர்சன்டேஜ் வந்து நமக்கு இன்னைக்கு மூவ் ஆகியிருக்கு. நல்ல ஒரு கேண்டில் ஸ்டிக் டைப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு இன்க்ரீசிங் புல்லிஷ் கேண்டில்ஸா ஃபார்ம் ஆகிருக்கு. நமக்கு நல்ல ஒரு பேட்டர்னுமே கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் இந்த ஒரு லெவல் இருக்கு. ஸோ அதாவது இன்னைக்கான க்ளோஸை வந்து நாளைக்கு தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த ப்ரீவியஸ் லெவல்ஸை வந்து டார்கெட்டா செட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸோ நமக்கு நெக்ஸ்ட் இமிடியட் டார்கெட் வந்து இந்த 689 அப்படின்ற பிரைஸ் தான் நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட். ஒன்ஸ் இந்த 664 தாண்டி கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கட்டும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம். ஏன்னா மூவிங் ஆவரேஜஸ்ல இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பட் ஸ்டாக்கோட கேண்டில்ஸ் அண்ட் வால்யூம் வால்யூம் வச்சு பாக்குறப்போ நமக்கு ஒரு சின்னதா ஒரு புல்லிஷிங் தெரியுது. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து கேண்டிலோட மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ட்ரி ஆகுறதுல ஒரு சேஃபர் சைடில் இருந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு எல்என்டி இருக்கு. ஸோ நம்ம நேற்று எல்என்டி வந்து லைட்டாக டச் பண்ணியிருப்போம். இன்னைக்கு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ எல்என்டி ஸ்டாக் பொறுத்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 3271 அப்படின்ற பிரைஸை தாண்டி செப்பரேட்டா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் எதனாலும் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அதை மாதிரி ஒரு செப்பரேட் கேண்டிலுமே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நமக்கு 50 டே மூவிங் ஆவரேஜ் இன்னும் தாண்டல. ஸோ அதை தாண்டுற வரை நம்ம வெயிட் பண்றதும் நல்லதான். பட் ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஸோ இந்த லெவலை வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஆவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? பட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு மூவிங் ஆவரேஜ் சைட்ல இருந்து வரல. 20 டே மூவிங் ஆவரேஜ் ஸோ நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. பட் 50 டே மூவிங் ஆவரேஜ்ல இருந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. ஸோ நம்ம வந்து அதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இந்த சைடு நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ அதுக்கு வெயிட் பண்றவங்க பண்ணலாம். அப்படி இல்லை இப்போ ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம தாராளமாக ஆவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி தெரியுது. பட் இந்த இடத்துல சின்னதா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இன்னைக்கான க்ளோஸ் நாளைக்கு அதை தாண்டி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த ப்ரீவியஸ் ஹைஸ் வந்து டார்கெட்டா செட் பண்ணிட்டு நம்ம தாராளமாக வாட்ச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு என்ட்ரி எதுவும் எடுக்க வேண்டாம். கன்ஃபர்மேஷன் வரட்டும். 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜஸ் தாண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இன்னைக்கு அகைன் டாப் கெய்னிங் லிஸ்ட்ல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் இந்த ஸ்டாக் வந்து டாப் கெய்னிங் லிஸ்ட்ல நமக்கு மாறி மாறி வரப்போறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜஸ்லையுமே கன்ஃபர்மேஷன் வர மாதிரி தெரியுது. ஸோ அப்கமிங் டேஸ்ல ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன்ஸ்ல இந்த ஒரு ஹையை தாண்டி நமக்கு வந்து கேண்டில்ஸ் க்ளோஸ் வைக்கட்டும். ஸோ நமக்கு அதுக்கப்புறம் நல்ல ஒரு டார்கெட் இருக்கு. பட் இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் வந்து எடுக்க வேண்டாம். பட் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. நியூ என்ட்ரிஸ் வந்து இப்போதைக்கு எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு சின்னதா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 299 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் லெவல் தாண்டி நமக்கு வந்து இந்த மாதிரி செப்பரேட்டா ஒரு கிரீன் கேண்டில் க்ளோசன் அப்போ வச்சுட்டு நமக்கு செப்பரேட்டா கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம தாராளமா எந்த ஒரு லெவல டார்கெட் வைக்கலாம்னா ப்ரீவியஸா உள்ள இந்த 317 அப்படின்ற பிரைஸை நம்ம வந்து டார்கெட்டா வைக்கலாம். நியூ என்ட்ரிஸ்க்கு நான் சொல்றேன். பட் இப்போ வச்சிருக்கவங்க தாராளமா ப்ராஃபிட் ஹோல்டு பண்ணுங்க. நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. பட் நீ இந்த இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது ஓகேவா? கன்சிடர் பண்ணிட்டு நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணுங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் சைட்ல தான் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அகைன் இன்னைக்கு நமக்கு என்டிபிசி பட் பர்சன்டேஜ் வைஸ் பெரிய நம்பர் இல்லை. ஸோ நம்மளுக்கு இந்த
341 அப்படின்ற பிரைஸை தாண்டி இன்னைக்கு வந்து செப்பரேட்டா கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? க்ளோஸ் அப்போ வச்சிருக்கு. ஸோ நாளைக்கும் இந்த லைனை டச் பண்ணாம நமக்கு நாளைக்கும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். இல்லைன்னா இன்னைக்கான க்ளோஸ் இருக்கு இல்லையா, அந்த 341 இன்னைக்கான க்ளோஸை நாளைக்கு தாண்டி ஒரு கேண்டில் 3 PM மேல கேண்டில் வச்சது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹியூஜ் டார்கெட் வந்து செட் பண்ணலாம் என்டிபிசி பொறுத்தளவுக்கு லாங் டேர்ம்ல. ஸோ அதுக்கு கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணலாம். பட் இல்ல, ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. டபுள் பாட்டம் மாதிரி தான் தெரியுது. பட் மூவிங் ஆவரேஜ் சைட்ல இருந்துமே கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிரும். நம்ம அதுவரை வெயிட் பண்ணலாம். பட் அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து தாராளமா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ், இமீடியட் ஸ்டாப் லாஸ், சின்ன ஸ்டாப் லாஸ் வேணும் அப்படின்னா இந்த ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜ் 327 அப்படின்ற பிரைஸை நீங்க கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஓன் நாலேஜ் லெவல் வச்சு நான் சொல்றது. ஸோ இது வந்து 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நோ. 100% ஒர்க் ஆகவும் சான்ஸ் இருக்கு, 100% ஃபெயில் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் லோதா. நம்ம அந்த ஸ்டாக்குமே கண்டினியூஸா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ், நமக்கு வந்து இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி லெவல் வந்து ட்ரிகர் ஆகியிருக்கு. ஸோ லோதா பொறுத்தளவுக்கு ட்ரிகர் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸுமே ஃபார்ம் ஆகியிருக்கு. அப்கமிங் டேஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் டார்கெட் என்ன அப்படின்னா ஸோ இந்த 1300. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து 971 அப்படின்ற பிரைஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் இதை வந்து ட்ரேட் எடுக்கும் அப்படின்றது கிடையாது. இது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இது படி நடக்கா அப்படின்றத நம்ம வந்து ஒன்னா ஸ்டடி பண்றோம். ஓகேவா? அதுக்கு மேல இது வந்து ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஸோ எத்தனை பேர் இதை வந்து பை பண்ணீங்க? நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லயுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறது தெரிஞ்சது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணாம, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பொட்டன்ஷியல் வேஸ்ட் பண்ணாம ஒரு சூப்பரான ஒரு புல்லி சைட்ல வந்து வால்யூமும் சரி, அதுக்கேற்ற கேண்டல்ஸும் சரி சூப்பரா டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல இந்த 582 அப்படின்ற பிரைஸை பிரேக் பண்றதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு லெவலை தாண்டி பிரேக் அவுட் கேண்டல் வந்து வைக்கட்டும். நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டார்கெட் இருக்கு. அரௌண்ட் 660 பக்கத்துல நம்ம தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு லெவலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ வச்சிருக்கவங்க பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு எதுக்கும் மீதி குவான்டிட்டி மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்னா நீங்க ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் வந்திருக்கலாம், அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை வெளியெடுக்கிற அளவுக்கு நீங்க வந்து அத்தனை குவான்டிட்டி ஷேர்ஸை வந்து நீங்க செல் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணுங்க மீதி எல்லாத்தையும். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்ச ஒரு சில ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுக்கு இதுல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேற எதுவும் டாபிக்ல, வேற எதுவும் கண்டென்ட்ல, இல்ல வேற எதுவும் ஸ்டாக்குக்கு நான் அனாலிசிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் அந்தந்த டாபிக்ஸையும் நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி செப்பரேட் வீடியோவா கூட நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ பை கைஸ்.